விஷ்ணு மானிட பிறவி அகம்பாத சேட்டை பண்ணி சிட்டி கிராமத்தில் ஓவராக வச்சு ஆடுதான். பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். இந்த டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடுலேருந்து டெல்லி வரைக்கும் பூரா பேப்பர்களை விட்டு 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 உட்காந்து வாசித்து இந்த செம்மத்தில் அழிப்போன்னு கணக்கு அழித்து வச்சுருக்கான். கணக்கு இந்த அரசியல்வாதி பலாயிரம் கோடி எல்லாம் காற்று புயல் அந்த மழை பெய்யலை அந்த விலங்கு பறவைகளை அந்த மந்திரத்தில் விடுவார். உடையில் அவன் அப்படியே கிழிச்சு எரியும். எப்படி அரசியல்வாதி பலாயிரம் கோடி உள்ளவன் அநியாயப்பட்டவனை பூரா இங்கேருந்தே விடுவார். அந்த பறவைகளை விடுவார், மந்திர சக்தியால் விடுவார், விலங்குகளையும் விடுவார். கிழிச்சு எரியும். தார்த்தாரா பூரா குடல் மண்டை மூளையெல்லாம் ரோட்டுக்கு போகணும்னு சொன்னாரா? இதாண்டா உண்மையான பவரில் நாய் குடிக்கும், ரோட்டுக்காட்டில் நிற்கும், ஏகப்பட்ட டைகர் நிற்கும். இந்த பறவைகள் விலங்குகளை மந்திரத்தில் விடுவார். பூரா ரோட்டுக்காட்டில் கிழிச்சு 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 எரிஞ்சு அப்படியே விடுவார். உடையில் அந்த நாய் குடிச்சு சாப்பிட்டு கழிச்சிட்டு போயிடும். மானிட பேலை முக்கால் சத்தியம் ஆணும் பெண்ணும் கணக்கு போட்டாச்சுடா. இந்த ராஜராஜ சோழன் உள்ள கணக்கு இதோடு முடிஞ்சு வச்சு. அவனும் தப்பு பண்ண வந்தேன் புரியுதா? மன்னராட்சியில் இந்த 2 புயலும் தப்பு பண்ணி ஏண்டா எங்கள் ஐயா மகனாடா நீங்கள் கண்டார ஒளிமனா 2 பேரும் தூக்கி வச்சு ஆடிட்டான். மன்னராட்சியில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஊடால தூக்கி வச்சு மகன் இளைய மகன் மூத்த மகன் முட்டா பேலை காமுட்டா பேலை. கடவுளை பக்தியாக இருக்கிற அதர் ஸ்டேட்டு உள்ள மாநிலத்தில் கடவுளுக்கு ஒரு மகா இருக்குன்னு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியாடா? புரிஞ்சுக்கோடா. அதாண்டா சந்தோஷி அம்மா. சந்தோஷி இது பூமியில் இருக்குது, அதான் மகா. புரியுதா? காளிக்கு பிறந்தவன் இவன் தான் இளைய. காளி உக்கிரத்தில் ஈஸ்வரன் ஈஸ்வரி பரமசிவன் பார்வதிக்கு பிறந்த பிள்ளைகள். சரிதா? காளிக்கு பிறந்தவன் தான் இப்போ தொட்டு தாயை தகப்பனை அலங்காரம் பண்ணதானே இவன் தான் இளையவன். புரியுதா? நாகராஜன் பார்வதிக்கு பரமசிவனுக்கு பிறந்தவன் முக்கால் சத்தியம். பொம்பளை புள்ள சந்தோஷி அம்மான்னு டெல்லி மகாராஷ்டிராவில் சந்தோஷி அம்மான்னு கும்பிடுவாங்க. அதுதான் கடவுளுடைய மகா. எல்லாம் பிரித்து இந்த முக்காடு தொப்பி தாடி இந்த 3 மதத்துக்காரனும் பிரித்து நாசம் பண்ணிட்டான். புரியுதாடா? மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பிறந்தது சந்தோஷி அம்மா. சந்தோஷி புரியுதா? மகா அதாண்டா நடத்துது. பூமியில் போட்டிருக்காரு. இந்த செம்மத்தில் பூமியில் இறக்கி உலக நாடு விட்டுக்கிட்டு இருக்கு கணக்கு. உலக நாடே பிள்ளைகள் நடத்தி கொண்டே இருக்குது. புரிஞ்சிக்கோ, தூக்கி போட்டு மிதித்து நசுக்கி போடுவார். முட்டா பயலா முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ விஷ்ணு. இல்லை எங்கள் 2 பேர்த்துக்கும் பிள்ளைய இருக்குடா. எல்லாம் அதர் ஸ்டேட்டில் இருக்குது. டயம் அழிச்சு வரையில் எப்படி கொண்டு வரோம்னு அது அவர் தான் கொண்டு வர முடியும். சிவன் குடும்பம் நாசம் பண்ணணும். அதுக்கு தான் நாசம் பண்ணிட்டான்ல மானிடப்பே. தேங்காய் பூமியில் உடைப்பான், கல்யாணம் முடித்தா உடைப்பான். நந்த பூசணியை எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு நந்த பூசணி இருக்கா இது எரிவான். பூரா மில்லு தொழிற்சாலை கடைக்காட்டுகளில் வீட்டுக்காட்டுகளில் உடைப்பான். நாசமாக போட்டோம் நாசமாட போனோம். பாவத்தை செய்ய வந்த பாய்ப்பைகளா முட்டாப்பைகளா நாசமாக நீங்கள் போயிடுவேடா. இப்போ அடிப்பார். தப்பு செஞ்சவங்களாம் அப்படியே அவன் கண்ணால் பார்க்கணும். குடல் வெளியே வரும். புரியுதா? அவன் குடல் வெளியே வரும். ஆணுக்கு பெண்ணுக்கு குடல் வெளியே வரையில் நாய் குடிச்சிட்டு போவோம். அதான் மந்திரத்தால் வீச போகிறாரு. பறவைகள் விலங்குகள் மந்திரத்தில் போவோம். அப்படியே கிழிச்சு எரிஞ்சிக்கிட்டே போவோம். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.